சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேர்ந்தெடுத்து உன் முன்னே வந்துள்ளேன். உன்னிடம் சில விஷயங்களை கூறுகிறேன், கேள். ஒவ்வொரு வாழ்க்கையும் வேறு வேறு நிலைகளை, வேறு வேறு செயல்களை, வெவ்வேறு சம்பவங்களை கொண்டது. ஒருவரது வாழ்க்கை போல் மற்றவருடையது என்றுமே இருக்காது. உதாரணமாக கை ரேகையை போல். அதாவது மாம்பழம் மரத்தில் தான் காய்க்கும். ஒரு வேளைக்கு ஒன்று தான் சாப்பிட முடியும். தட்டு நிறைய வைத்து சாப்பிடும் சாதம் அரிசி புழு வகையை சார்ந்தது. 3 வேளையும் வயிறு முட்ட உண்ணலாம். மாம்பழம் புல்லின் காய்த்தால் எப்படி இருக்கும்? அரிசி மரத்தில் முளைத்தால் எப்படி இருக்கும்? நினைக்கவே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? உனது வாழ்க்கை பாதை வேறு, அதை அடுத்தவரின் பாதையோடு ஒப்பிடாதே. நீ செல்லும் பாதையில் இதற்கு முன் யாருமே போயிருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த பாதையில் கற்கள், முற்கள், மேடுகள், பள்ளங்கள் என்று வரத்தானே செய்யும். இடையே பூக்களும் பறவை இனங்களும் சோலைகளும் துளி குதிகளும் மான்களும் என்று கண்ணுக்கு குளிர்ச்சி தருவதனையும் வரும் போகிறார்கள். போய்கொண்டே இரு. வரும் அழகை ரசித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ செய்யும் தவறு 2 முதல் தவறு முன்னே வரும் கரடு முரடுகளை பார்த்து தளர்ந்து விடுகிறது. 2வது தவறு பின்னே திரும்பி பார்த்து கவனத்தை சிதற விடுகிறாய். ஒரு நாளும் பின்னுக்கு இழுக்கும் விஷயத்தை கவனிக்காதே. முன்னோக்கி சென்று கொண்டே இரு. தோன்றும் கற்களை அகற்று. கால்கள் வேகமாக ஓடும். குறுகிடும் முற்களை அகற்று. உன் நம்பிக்கை கூடும் வரும். பள்ளத்தில் குதித்து மேல் ஏறு. உடல் உறுதியாகும். மேடுகளில் தாவி ஏறும். மேட்டின் அந்த பக்கத்தின் அழகு கண்களுக்குள் நிரப்பங்கும். எங்கு உன்னால் முடியாமல் கீழே விடும் நிலை வருகிறதோ அங்கு உன் அப்பா என்னை ஓம் சாய்ராம் என்று கூப்பிடு. துணைக்கு வரும் கரங்களை பார்த்து வியப்பாய், எப்படி இவ்வளவு அருகில் உள்ளது என்று. ஏனென்றால் என் கண் பார்வையில் தானே நீ பயணம் பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னை நான் பொழுதோடு கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளும் சோம்பாதே, ஒரு நாளும் தளர்விடாதே. இவையெல்லாம் உன் உடலுக்கு வரலாம், ஒரு பொழுதும் உன் உள்ளத்திற்கு வரக்கூடாது. இதில் உறுதியாக இரு. மற்றவைகளை பார்த்து கொள்கிறேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.